பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னார். அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய. அடுத்த லைன் சொல்லாததுனால என்ன பிரச்சனை? சொல்லாததுனால என்ன ஆகும்னா, சிறப்பொக்கும் செய்தொழில் யான் அப்படிங்கிறது. சிறப்பு ஒக்கும் செய்தொழில், என்ன தொழில் செய்யறியோ அதுதான் உனக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழு அர்த்தம். இப்போ வர்ணாசிரமத்தில் எப்படி வந்தது அப்படின்னா, 4 வர்ணம் இருக்குன்றாங்க. அதில் படிக்கிறவங்க, அதாவது குரு, அதுக்கப்புறம் சத்திரியர், அப்புறம் வைசியர், அதுக்கப்புறம் கடையில். அந்த தொழில் சார்ந்த தான் பிரிவாக வைக்கப்பட்டதே தவிர ஜாதி பிரிவு இந்தியாவில் கிடையாது. சனாதன தர்மப்படி அது கிடையாது. அதை அவர் தவிர்த்தார். எதனால தவிர்த்தாருன்னா, வேண்டுமென்றே தான் தவிர்த்தார். அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2வது முழுமையான அந்த சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் சனாதனத்தை சார்ந்தவராக ஆயிடுவார். அதை அவரு இப்போ என்ன எடுத்திருக்காருன்னா, அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அவர் எடுத்திருக்காருங்கிறது அதுலேருந்தே தெரிஞ்சது. முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கேன். எப்படி பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றது இங்கே மீனிங் எடுத்துக்கலாமா? அதே தான் வேற ஒன்றுமே கிடையாது. பாஜக என்ன தான் நீங்கள் சொன்னாலும், எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னாலும், மற்ற மதத்தினால வரக்கூடிய ஆபத்து இந்து மதத்துக்கு அதிகம்ன்ற உணர்ந்த ஒரு கட்சி பாஜக.